அட்டகாசமான சுவையில் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் சட்னி குருமான சப்பாத்திக்கு செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுங்களேன். ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே போல் சப்பாத்திக்கான டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாங்க, இது உங்கள் விருப்பம்தான். மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ இது கூடவே நம்ம 2 பெரிய சைஸ் குடமிளகாயை நான் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணுமோ, ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை பொடியாக நறுக்கியோ சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணிலாம் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மீடியம் சைஸில் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் 2ஆக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தக்காளி குழஞ்சி வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, நைஸாக அரைச்சிட வேண்டாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததும் அடி பிடிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ரொம்ப நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இன்னமும் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிப்பு இல்லாத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், ரொம்பவும் திக்காக இருக்குது. அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு இது கூட நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். குடமிளகாயும் வெங்காயமும் ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லியை நீங்கள் தூவி இறக்கிக்கலாம். நான் கொத்தமல்லி எதுவும் சேர்த்துக்கல இப்போது. அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியான ஒரு சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.